அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பேக் பெயினுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணுறக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வரும்போது வேறொரு வேலையாக கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் போயிட்டு வந்துடலான்னு போகும்போது, நாங்கள் போன இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது பீட்ரூட் காட்டில் பீட்ரூட் விளைஞ்சிருச்சுன்னு சொல்லி அதையெல்லாம் எடுத்து சேல்ஸுக்காக எல்லாம் அந்த கீரையை கட் பண்ணிவிட்டு பீட்ரூட்டை எல்லாம் வந்து அறுத்து அதை ரெடி பண்ணி மூட்டையாக போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே சரி போய் அவங்கக்கிட்ட அதை பற்றியெல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். போனப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் பெரிய பெரிய ஒரு சாக்கில் வந்து பீட்ரூட் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. திரும்ப அவங்கக்கிட்ட ஒரு இது மாதிரி அந்த கட் பண்ணுறக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்ருந்தாங்க. பார்க்குறக்கே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி புது அனுபவமாக இருந்தது. அவங்க கூட பேசிட்டு கீரை பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு இருந்தது. அந்த கீரையை பொரியல் செய்யலாமான்னு கேட்கும்போது அவங்க தாராளமாக செய்யலான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு தடவை ஊட்டி போயிருந்தப்போ அங்கே மார்க்கெட்டில் ஊட்டி குன்னூர் நினைக்கிறேன், குன்னூர் போயிருந்தப்போ அந்த மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த பீட்ரூட் கீரையை வாங்கிட்டு வந்து செஞ்சப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்காகவே சரின்னு சொல்லி இவங்கக்கிட்ட கேட்டு கொஞ்சமாக கீரை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க கூட எல்லாம் பேசினப்போ இவங்க இந்த கை காட்டுறாங்க இல்லைங்களா, இவங்க சொன்னாங்க ஏற்கனவே உங்களை என்னோடய பொண்ணோட ஃபோனில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷங்க்கா. உங்களை மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் அதாவது இது மாதிரி வேலை செய்கிறவங்க ஓய்வெடுக்கிற நேரத்தில் என்னோடய டான்ஸ் பார்த்தா உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காகவே நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதில் ஒருத்தவங்கக்கிட்ட செல் இருந்தது, அவங்கக்கிட்ட காமிச்சு கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நாங்கள் லஞ்சுக்கு அதாவது சாப்பிட போகும்போதோ இல்லைன்னா டீ காஃபி அந்த பிரேக்லேயாகட்டும் நாங்கள் அதை பார்க்குறோங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், கண்டிப்பாக உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்தா கொஞ்ச நேரம் உங்களை மறந்து சிரிச்சிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க கொடுத்த கீரையும் வாங்கிட்டு சரி ஊருக்கு கிளம்பலாம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தோம் இல்லைங்களா, அந்த தோட்டத்துக்கு பக்கமே வந்து எங்கள் வீட்டில் அவருக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு மில்லு மாதிரி ஒன்று இருந்தது. அவங்கக்கூடையும் பேசிட்டு அந்த அண்ணா அவங்களோட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புளிய மரத்தில் நிறைய புளியம் பிஞ்சு, எனக்கு அதை பார்த்ததையுமே நாக்கில் ஊற ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசில் இந்த புளியங்காயெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் பொரித்து கொடுத்தாரு. அதையும் வாங்கிட்டு அந்த மலரும் நினைவுகள் அதை பற்றி எங்கள் வீட்டில் அவர் கூட பேசிக்கிட்டே நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு.